ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த அனிமினஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த எக்ஸ்பெல் ஹீரோட சாப்டர் 7 தான். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோட லைக் டார்கெட் வந்து 300. டைம் லிமிட்லாம் கிடையாது. நீங்கள் 300 லைக் ரீச் பண்ணிட்டு அப்படின்னா இந்த வீடியோ இமீடியட்டாக 1 to 2 ஹவருக்குள்ள அடுத்த எபிசோட அப்லோட் பண்ணிடுவேன். பட் அப்படி இல்லை அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளானைக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆகும். சரி, ஓகே, இனிமேல் வளவலன்னு பேசாமல் டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டர் 6ஓட எண்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ அடிச்சு பிடிச்சி எப்படி பாஸ் ஆயிருப்பாங்க, பாஸ் ஆகிட்டேன்னு தெரிஞ்சவொன்னே சந்தோஷப்பட்டிருப்பாங்க, அதோட எண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ சாப்டர் 7ஓட ஸ்டார்டிங்ல வந்து புதுசாக ஒரு இடத்த காமிக்கிறாங்க, செகண்ட் ரேங்க் மாஸ்டர்ஸ் ஏரியா. ஓகேவா, செகண்ட் ரேங்க் மாஸ்டர் ஏரியாவை காமிக்கிறாங்க. அண்ட் அதுக்கு வெளில பார்த்தா ஒரு வேன் வந்து கலர்ல வந்துட்டு இருக்கு. அது வரதுக்கு முன்னாடி அது வந்து நிக்கிற இடத்துல வந்து எல்லா பிரஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் நின்று கத்திட்டு இருக்காங்க, எலப்பற பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த வேன் வந்து நின்று இறங்குறது, உள்ள இருந்து இறங்குறது யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு, நம்ம ஓல்டு பார்ட்டி லீடர். அவனோட பேரை மாத்தியாச்சு. இவனோட பேர் நம்ம மைக்கிள் கூப்பிட்டுக்கலாம், அது ஈஸியா இருக்கு. அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஸோ இவனோட பேரை நம்ம மைக்கிள் மாத்திப்போம். நம்ம மைக்கிள் உள்ள இருந்து இறங்கி வரவும் அங்க எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க, ஐயோ மைக்கிள் வந்துட்டாரு, அவரை பாருங்க வர பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க இருந்து செக்யூரிட்டி வந்து டேப்பா அங்கிட்டு போங்கடா, இங்க வராதிகடான்னு பிடிச்சி தள்ளிட்டு இருக்கான், கத்திட்டு இருக்கான். ஏன்டா அங்க வரீங்க லூசு பையலோட, அங்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு தள்ளிட்டு இருக்கான். அந்த டைம் இதெல்லாம் பார்த்து இந்த மைக்கில் வந்து நம்ம செக்யூரிட்டியை பிடிச்சிங்கிட்டு எடுத்து என்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நீங்க எல்லாம் இங்க எனக்கு சப்போர்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து கொஞ்சம் பின்னாடி நின்று ஏதா இருந்தாலும் பேசுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனால் உங்களுக்கு அடிப்பட்டக்கூடாது, அந்த ரீசனால தான் சொல்றேன். நீங்க பின்னாடி நின்று பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் அடிப்படாது. ஸோ பின்னாடி நின்று ஏதா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அந்த ஏரியாக்குள்ள என்ட்ரு ஆகிறான். இதெல்லாம் கேட்டு அவங்க வந்து எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறது, அவர் ரொம்ப ஸ்வீட்டா இருக்காது, அது மட்டும் நம்ம ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு வந்து குட் லக்னு வர குத்தி கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மைக்கில் அந்த ஏரியாக்குள்ள என்ட்ரு ஆகிறான். என்ட்ரானதுக்கு அப்புறம் அவன் மூஞ்சே மாறுது. யாரா அவங்க குப்பை மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, சும்மா நோய் நோயின்ட்டு, இவ்வளவு சத்தமா இருக்கு, தாங்க முடியல, மண்டையே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம டேங்கர் வந்து நேத்தியோட இன்னைக்கு ரொம்ப அதிகமான ஆள் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, நேத்தியோட அதிகமா இருக்கு, அது மட்டும் இல்லாம எப்படி நம்ம இந்த இடத்துக்கு வரணும் தெரியுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கில் சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் புதுசா பின்னாடி இருந்து ஒருத்தன் பேசலாம், நீங்க அந்த பொண்ணை பாத்தீங்களா, அங்க பின்னாடி நின்று கத்திருந்த பொண்ணை, அவ ரொம்ப கேவலமா இருந்தா, ரொம்ப பாக்குறதுக்கு அசிங்கமா இருந்தா, அது மட்டும் இல்லாம அவளை பார்த்தாலே வாந்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுலயே தான் போட்டிருக்காங்க, நான்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் இதுல அடிக்கல, இது அதுலயே தான் போட்டிருக்காங்க. இவன் யாருன்னு தெரியுதா, இவன் வந்து இது வரைக்கும் காமிச்சிக்க மாட்டாங்க, நம்ம ஹீரோவுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணப்பட்டவங்க. போன சாப்டர்ல சொல்லியிருப்பாங்க, ஹீரோ தாத்தி விட்டாங்கல்ல, அதுக்கு பதிலாக ஒரு ஆள் வேணும்னு இவனை தான் கூப்பிட்டுறாங்க. இவன் என்ன நம்ம அல்ல கைனே கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அல்ல கையை மைக்கேல் டைகர் அவங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்கவும், மைக்கில் வந்து எனக்கு அழகான பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு சொல்றான். அதுக்கு அல்ல கை வந்து நான் இந்த வீக் எண்டிங்ல வந்து அழகான பொண்ணுங்களாம் சேர்த்து ஒரு பார்ட்டி மாதிரி வைக்கிறேன், நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கான். இதை கேட்டுக்கிட்ட நம்ம மேஜ் பொண்ணு வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கா, அதுவும் எங்க முன்னாடி எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நாங்க இல்லாத இதெல்லாம் பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். வந்து அந்த அல்ல கை சொல்றான், நீங்களும் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும். நான் எதுக்குறா வந்து அதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேஜ் கேட்கறா. இதை கேட்டு நம்ம அல்ல கை, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை பாக்குறதுக்கு நிறைய மேல் மடத்துல ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட்ட போடுறான். இதை பார்த்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அல்லகை சொல்றான், அது கண்டிப்பா உண்மைதான், கண்டிப்பா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நான் என்னோட ஹேண்ட்ஸமான ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், இல்ல ஈஸியா மடக்கிட முடியுது, இவ சப்பையா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரெண்டு பிட்ட பட்டு எப்படி மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இவளதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, மைண்ட்ல என்ன இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரியர் பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு இந்த வாரியர் பொண்ணும் என்னடா இங்க பாக்குறான், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் உங்களுக்கு சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இவங்க இந்த மாதிரியே பேசிட்டு போயிட்டு அப்ப திடீர்னு ஒரு புதுசா ஒரு டீம் என்ட்ராகி அந்த டீமோட லீடர் வந்து ஹாய்ப்பா மைக்கில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். நம்ம பார்த்து ரொம்ப நாளாவது நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்ப்போம்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்து ரொம்ப மந்த்துக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த புதுசா அந்த டீம்ல உள்ள லீடர் கேட்கறான், இந்த மாதிரி அந்த பையன் எங்க, அந்த பையனை காணுமே அப்படின்னு கேட்கும். யார் அந்த பையன், யார் அப்படின்னு கேட்கும். இந்த மாதிரி உங்க பேக்கெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தன் வருவானே அவனை தான் கேட்கறான் அப்படிங்க. அவனை வந்து ஆல்ரெடி வெள்ள தொட்டுட்டாச்சு, அதுக்கு பிறகு இவனை சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லக்கை காமிக்கிறாங்க. நம்ம அல்லக்கை உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். அண்ட் இதை பார்த்துட்டு வந்து இவன் சொல்றான், புதுசா அந்த டீம்ல ரொம்ப மோசமான விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் இது எதுக்கு ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும். இல்ல முன்னாடி அந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணா, என்னோட உயிரையே காப்பாத்தினான், சோ அதனால சொன்னான். அது மட்டும் இல்லாம வந்து அவனை பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, அவன மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்க அவ்வளவு வெயிட்டான பேக்கை தூக்கிக்கிட்டுமே அவன் அசால்ட்டா வந்து அவ்வளவு ஸ்பீடா நான் வந்தான். சோ அவன் கொஞ்சம் வந்து வித்தியாசமானவன், கொஞ்சம் ஸ்பெஷலா தான் எனக்கு தெரிஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் திருப்பி அவனை எங்கேயாச்சும் பாத்தீங்க அப்படின்னா அவன்கிட்ட சொல்லுங்க, எங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி, நான் கண்டிப்பா அவங்களை சேர்த்துப்பாங்க, கண்டிப்பா எங்கள்கிட்ட வந்து அவனை சேர்த்துக்கிற சந்தோஷப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாடா காமிச்சு குட் லக்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப இதை பார்த்துட்டு நம்ம மைக்கில் தான் அவன்கிட்ட அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்து தொலைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு நம்ம அல்லக்கை சொல்றான், அவன் அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவன் தான் எப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான், அது ஒன்று கேட்ட வரைக்கும் அவன் தண்டை பையன் தான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த கில்ல இருந்த ஒரு தண்டை பையன் நினைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம மைக்கில் வந்து என் ஸ்வாட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் கொஞ்சம் கடுப்போடையே. இதை கேட்டு என்ன கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். என் ஸ்வாட கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தம் போடுறான். உடனே இவனும் ஸ்வாட தூக்கி கொடுக்கும். முன்னாடி அந்த மாஸ்டர் வந்து ஒரு ஃபயர் பவர் யூஸ் பண்ணி ஸ்லாஷ் போட்டு முடிக்கிறான். அது முடிக்கிறப்ப நம்ம ஹீரோ பேரை கடுப்புல கத்துறான். பட் நம்ம ஹீரோ மேல அப்படி என்னதான் வன்மம் தெரியல, வர்றவங்களா நம்ம ஹீரோ வந்து கடுப்புலயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அல்ல கையுமே சரி, அவன் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்ல, இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து மட்டன் தட்டி பேசிக்கிட்டு இருக்கான். யாருன்னு தான் தெரியல. எல்லாருமே நம்ம
நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒரு வன்மத்தோடய சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம அடுத்த சீனுக்கு போயிடலாம். அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீனுக்கு வராங்க. இங்க புதுசா அடுத்த ஒரு இடத்துக்கு காமிக்கிறாங்க. அங்க ஒரு செக்யூரிட்டி எல்லாரும் எவாக்குவேட் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காரு. அப்ப உள்ள இருந்து வர ஒரு பொண்ணு வந்து என்னோட பர்ஸையும் என்னோட போனையும் அங்கேயே விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வர்றா. அதுக்கப்புறம் இவன் சொல்றான் இந்த இடம் வந்து 4th ரேங்க் வந்து மாஸ்டர் ஏரியா அறிவிக்கப்பட்டாச்சு. சோ வந்து எல்லாரும் சீக்கிரமா எவாக்குவேட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆபத்தான இடம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அங்கிருந்து ஒரு 2 பேர் ஓடியாந்துட்டாங்க. அப்ப பின்னால இருந்து ஓடியாந்துட்டு இருக்க 2 பேர்ல அந்த பச்சை கலர் சட்டை போட்டுக்கலாம் அவன் கத்திக்கிட்டே வரான். இந்த மாதிரியான சிச்சுவேஷனால கண்டிப்பா வந்து இந்த இடத்துல லேண்ட் அண்ட் ஹவுஸ் ரேட்லாம் குறைஞ்சிடும், நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு வரான். அப்ப முன்னாடி குறைஞ்சிட்டு போறான், கத்திக்கிட்டே போறான். ஏன்டா உனக்கு இங்க அவன் வந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க, என் வீடே போயிடுச்சு, நானே அந்த கவலையில இருக்கேன், அது மட்டும் இல்லாம அவன் உயிரை காப்பாத்திட்டு போயிட்டு இருக்காங்க, உனக்கு இதான் முக்கியமா இருக்கு, அந்த வேலை குறையதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினே அந்த இடத்துக்கு என்டர் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கறான் இதான் அந்த 4th ரேங்க் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த போனை பார்த்துட்டே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு புதுசா ஒரு மிருகத்தை காமிக்கிறாங்க, புது மாஸ்டர். இது ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க, பார்க்க சீட்டா மாதிரி இருக்குல்ல, சோ இதோட பேரு நம்ம சீட்டா, நம்ம இந்த பேரை வச்சு கூப்பிட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு எப்பயும் போலதான் நம்ம ஹீரோயின் வந்து பேக்கப் கொடுக்குறாங்க. நான் நின்று விண்டார எப்பயும் போல அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ ஸ்வாட தூக்கிட்டு போயிட்டு ஒரே போடா போட்டு 2ஆ பொழந்தாடுறான் அந்த மாஸ்டரை. அதை போட்டு தட்டு நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. நான் என்னமோ நினைச்சேன் 4th ரேங்க் ஏரியா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, நம்மளால சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாம் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாஸ்டர் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, வேரியன் மாதிரியே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமா இந்த மாஸ்டரோட பாடி எல்லாம் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் பண்றது எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ சொல்றான் கண்டிப்பா அதுக்கு வந்து மாஸ்டர் கலெக்டிங் சர்வீஸ் தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு சத்தம் வருது, யாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரா கத்துறாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து காப்பாத்து ஓடுறாங்க. ஓடும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த இடத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்க இன்னும் போல இருக்கு, அவங்க கண்டிப்பா காப்பாத்தி அவன் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் இந்த மாதிரி சீக்கிரம் அவங்க போய் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா உயிர் ஆபத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. போகும்போது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இந்த வாய்ஸ் எங்க கேட்ட மாதிரி இருக்கு, இந்த வாய்ஸ் எனக்கு ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே போயிட்டு இருக்கான். அங்க போயிட்டு இந்த மாதிரி நாங்க வெரி ஃபன் கில்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்க்கும். இங்க மாட்டிட்டு இருக்குது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் மொட்டாங்க தான். மொட்டாங்க பார்த்து ரொம்ப நாளாவது நினைக்கிறேன். திருப்பி என்ட்ரி கொடுத்துட்டாப்ல அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த மாஸ்டர்ட்ட மாட்டிட்டு கத்திக்கிட்டு இருக்கான், யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், யாராச்சும் தைரியஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தான் ரியாக்ஷன் செமையா இருக்கும், என்னப்பா பார்த்து ரொம்ப நாளாவது நம்ம இந்த இடத்துல பாப்போனே எதிர்பார்க்கலாம், அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்த்தது கண்டிப்பா ஒரு விதியோட வேலையா தான் இருக்கணும், விதி வழி எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா நம்ம மொட்டாங்க காப்பாத்தி அங்கிட்ட சேர்ந்து நின்று பேசிட்டு இருக்காங்க. ஏன்டா அன்னைக்கு எங்களை கட்டி விட்டு போனடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்கோம். நம்ம மொட்டாங்க ஒரே அடியா குனிஞ்சிட்டு அது அன்னைக்கு கொஞ்சம் இயற்கை அழைப்புமா, சோ வந்து போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துட்டு எனக்கு வேற வழி தெரியல, ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். செம்மையா மழுப்புறான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் சரி விடு பாத்துக்கலாம் விடு, அன்னைக்கு அவனாலதான் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு நல்ல வெப்பன்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து இல்லாட்டி நீ ரொம்ப கைண்டா இருக்கடா, இப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மொட்டாங்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். சரி மொட்டாங்க உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், என்ன ஆஃபர்னா நீ எங்களோட சைன் பண்ணிக்கிறிய ஒரு கான்ட்ராக்டை, அபிஷியலாவே எங்களோட மாஸ்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நீ வந்து ஒரு ஜாப் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதை கேட்டா நம்ம மொட்டாங்க வந்து சரி ஓகே அது எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். எதுக்கு என்ன செலக்ட் பண்ணி கேட்கும். அதுக்கான ரீசன் வேற ஒன்றும் இல்லை, உன்னை பாக்குறதுக்கு உனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய டேலண்ட் இருக்க மாதிரி இருக்கு, நீ என்னதான் மாஸ்டர்ட்ட மாட்டி அடிக்கடி சாவர சுச்சுவேஷன்ல இருந்தாலுமே உன்னை பாக்குறப்போ உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க நம்ம மொட்டாங்க நம்ம ஹீரோ பாக்குறப்ப பின்னால இருந்து ஏதோ ஒரு பெரிய ஒளிவட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, பெரிய கடவுள் மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்காங்க கண்ணுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன இந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கு, நான் கண்டிப்பா உங்களோட கான்டாக்ட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உடனே ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ட விட்டுருங்க, அந்த பில்டிங்ல இருக்கிற நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். நம்ம ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல திருப்பி அவன் ஏமாத்திட்டானா என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதெல்லாம் பாத்துக்கலாம்ப்பா விடு, அவன் எதுவும் ஏமாத்த மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போறதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ஆள் தேவை, கலெக்டிங் ஏஜென்ட் தேவை, சோ இவனே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்கறான் ஓகே இதெல்லாம் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது அப்பதான் புதுசான ஒரு ஆட்களோட என்ட்ரி. அங்கேருந்து ஒரு புதுசா ஒரு குரூப் வர்றாங்க. நிறுத்துங்க இந்த மாதிரி மாஸ்டர்ஸை கன் பண்றது நிறுத்துங்க, இன்னசென்ட் மாஸ்டரை கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வர்றாங்க. நீங்க கொல்றதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு உயிர், அது மட்டும் இல்லாம அவங்க இந்த உலகத்துல வாட்டத்துக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு புதுசா ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க. எதுக்கு நம்ம ஹீரோஸ் எல்லாம் மாஸ்டர்ஸ் எல்லாம் கொள்றாங்கல்ல இங்க வந்து, அதெல்லாம் தப்பா, அவங்க எல்லாம் வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு தகுதி இருக்கான், அவங்களும் ஒரு ஈராம், சோ வந்து அவங்க எல்லாம் அந்த இடத்துல உயிரோட விடணுமா. இது எப்படி தெரியுமா இருக்கு, நம்ம ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய தப்பு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆடு அடிச்சு சாப்பிடுறாங்க, மாடு அடிச்சு சாப்பிடுறாங்க, சோ அவங்க பண்றது பெரிய பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம அந்த ஆடுக்கு ஒரு குட்டி இருக்கும், அந்த ஆட்டுக்கு எவ்வளவு வலிக்கும் தெரியுமா அதை இருக்கும் போது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குரூப்ல உள்ளவங்க தான் இவங்க வந்து அவங்களோட பெரிய ஆட்கள். ஏன்னா மாஸ்டர்ஸுக்கே வந்து ஒரு உயிர் இருக்கு, அவங்கள பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோயின் சொல்றாங்க இவங்க தான் ஐயூபிஎஸ்சியை சேர்ந்தவங்க, இவங்களோட கேங் பேர் ஐயூபிஎஸ்சி, சிங்கிளா இல்ல ஒரு பெரிய குரூப்பாவே சேர்ந்திருக்காங்க. இவங்க வந்து இந்த மாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களாமா. இங்க இருக்காங்க கத்துறாங்க நிறுத்துங்க அந்த மாதிரி மாஸ்டர்ஸை கொல்றதை நிறுத்துங்க, அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க நீங்க கொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இந்த மாஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வலிக்கும் தெரியுமா, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம் தான், அதனால வந்து அவங்களும் நம்மளோட சேர்ந்து வாழலாம், சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து இந்த மாதிரி இல்ல, எந்த இடத்துக்கு போனாலும் இந்த மாதிரி தான் கத்திட்டு இருக்காங்க போல இருக்கு, இவங்க எல்லாம் நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோனி கேட்கறாங்க இந்த இவங்களோட வந்து கொள்கைக்கு நீ அக்ரி பண்றியா, அவங்களோட முடிவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்கும். கண்டிப்பா நான் அக்ரி பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம இவங்க வந்து டைரக்டா அவங்களோட கண்ணால வந்து ஒரு ஹீரோ வந்து மாஸ்டர்ட்ட மாட்டி சாவறதை பார்த்ததுக்கு அப்புறம் இதை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றதுமே ரைட் தான். ஏன்னா வந்து இங்க இருக்க ஹீரோஸ் எல்லாம் வந்து போராடுறது வந்து நம்ம மக்களுக்காக தான், ஐ மீன் இங்க இருக்கவங்களுக்காக தான், இந்த மாதிரி ஒரு லூசு பயிலோட தான். ஸோ வந்து அவங்க வந்து நம்ம
நம்ம ஹீரோஸ்க்கு எதிராக போறான்னு அப்படி இருக்கும். அவங்கள காப்பாத்துன்னு சொல்லிட்டு தான் அவங்க உயிரை பணைய வச்சு போராடுறாங்க. சோ இவங்களே வந்து இவங்க படுறது தப்பு, அந்த மாஸ்டர்ஸ் உயிரோட விடுங்கன்னா கடுப்பாவும் ஆகாத. அண்ட் அந்த இடத்துல இந்த ஒரு சில சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க கத்துக்கிறாங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா இவ உள்ள உள்ளவங்களாம் அதெல்லாம் நிறுத்த முடியாதா, எப்படா நீங்க எங்களோட குழந்தைகளை கொள்ளலாம், அவங்க எவ்வளவு அப்பாவியானவங்க தெரியுமா, சண்டை போட்டு யாரும் நிக்காதீங்க, புஷ் பண்ணிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தட்டுங்க அடி தள்ளி விட்டு உள்ள ஓடி போயிடுவாங்க. அங்க இருக்காங்க பாருங்க ஹீரோஸ், அவங்கள விடாதீங்க, அவளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சுத்து போட்டாங்க. எல்லாரையும் சுத்து போட நம்ம ஹீரோ சொல்றான் அவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம நம்மள மாதிரி இருக்க ஹீரோஸோட எல்லாம் கண்டிப்பா ஒரு சிட்டிசன், ஐ மீன் நார்மலான மக்கள் மேல வந்து கை வைக்க முடியாது, ஏன்னா இது ஒரு ரூல்ஸ். சோ வந்து நம்ம வந்து ஹீரோஸ் அசோசியேஷன் ஹெல்ப் வர வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ஒரு பர்பிள் கலர் பொண்ணு வந்து செத்து கிடந்த மாஸ்டர் பார்த்துட்டு கத்துறாங்க, ஐயோ நாங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய அநியாயம் நடந்திருக்கு பாருங்க, இந்த மாஸ்டர் எவ்வளவு கொண்டு போட்டுருக்காங்க பாருங்க, இவ்வளவு பெரிய காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும், இந்த சின்ன குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாஸ்டர் உயிரோட இருந்தப்ப செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படியே ஒரே தெரியாம தலையை கவிட்டு போயிருக்கும் தான் எனக்கு நினைக்கிறேன். அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. பட் வந்து சொல்ல முடியாது, சோ வேற வழி இல்ல, கேட்டுதான் ஆகணும். அங்க இருந்தவெல்லாம் எப்படி இதனால செய்ய முடிச்சு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு சொல்றான், பிளாக் கலர் ஹேர் வச்சிருக்கான், அவன் சொல்லிட்டு இருக்கான், எல்லாரோட மனுஷங்க சார்பாக உனக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், உனக்கு இந்த மாதிரி நடந்தது பெரிய அநியாயம், அதை கண்டிப்பா நாங்க தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பர்பிள் கலர் ஹேர் பண்ண வந்து உனக்கு எப்பறம் இந்த மாதிரி செய்ய தோணுச்சு, நீங்க எல்லாம் ஹீரோ செய்யல தெரியுமா, நீ எப்படி இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இந்த பிளாக் கலர் ஹேர் கேட்கறான், நீங்க எல்லாம் கண்டிப்பா ஹீரோ செய்யல, நீங்க எல்லாம் கண்டிப்பா டெவில்ஸ், நீங்க கண்டிப்பா ஒரு ஹீரோஸ் நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க, பட் நீங்க வந்து கொலைக்காரங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது, அது மட்டும் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஹீரோஸ் அசோசியேஷன்ல இருந்து ஹெல்ப் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அந்த டைம் தான் நம்ம தலை வேண்டி இருக்கிறோம், இவன்ட்டா வர்றப்பயே ஒரு சத்தம் போட்டுட்டு வரான். அப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோ வந்து இதை பாக்குறதுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபெமிலியரா இருக்கே, யாரு இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான். பார்த்தா நம்ம யூனிட்டா தான் இங்க வந்துட்டு இருக்கான். வர்றப்பே ஆமா இங்க ஏதாச்சும் நடந்துட்டு இருக்கா பெரிய விஷயம், கொஞ்சம் நவர முடியுமா, நான் அங்க ஏதாச்சும் பாக்குறதுக்கு ஏதாச்சும் விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டே வர்றான். அங்க வந்து பிளாக் கலர் ஹேர். இதை பார்த்த பிளாக் கலர் வந்து ஆமா நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு காத்தும், யாரு என்ன கேட்கறியா, நீ வந்து என்கிட்ட வந்து நீ யாருன்னு கேட்கறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து பெரிய ஒரு சவர் மாதிரியே வந்து பில்ட் பண்றான், பெருசா ஒரு சவர் மாதிரி கட்டி வச்சுட்டா ரெண்டு பேருக்கும் நடுக்குள்ள. அந்த சவரை கட்டிட்டு நம்ம யூட்டா தான் பேச ஆரம்பிக்கிறான், வணக்கண்டா மாப்பிள்ள, நான் தான் டைஸ்கில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதோடய அந்த சாப்டர் முடிக்கிறாங்க. ஒரு வழியா 7வது சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வழியா நம்ம யூனிட்டை வந்து காப்பாத்துறதுக்கு வந்திருக்காங்க, நம்ம ஹீரோவை நமக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு. அது மட்டும் இல்லாமல் புதுசா ஒரு குரூப் கிளம்பிருக்காங்க, மாஸ்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு சில தற்கொலைங்க. ஸோ வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஹீரோ வந்து இதுக்கப்புறம் எப்படி பவர் ஆகிறான், அண்ட் இந்த பிரச்சனை எப்படி முடிய போகுது அப்படின்னு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. கூடிய சீக்கிரம் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போட ட்ரை பண்றேன். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் வந்து 300. நீங்க 300 லைக்கை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எபிசோட் அடுத்தது போஸ்ட் பண்ணிடுவோம் உடனே. இப்போ ரீச் பண்ணீங்கன்னா ரீச் பண்ண ஒரு 2 ஹவர்ஸ்ல வந்து அடுத்த வீடியோ போஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து 300 லைக்கை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி ரீச் ஆகல அப்படின்னா நாளைக்கு இல்லை நாளானைக்கு அடுத்த வீடியோ போஸ்ட் ஆகிடும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. சரி ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா பை பாய்.